ஹாய் கேன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எதை பற்றினா உங்களோட ரீசன்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் எனர்ஜி அண்ட் இமீடியட் ஃப்யூச்சர். இது வந்து ஜென்ரல் ரீடிங், லவ்வாக இருக்கலாம், குட் பி ஃபினான்ஸாக இருக்கலாம், குட் பி எனிதிங். உங்களோட எனர்ஜியை தான் நான் இங்கே வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது ரிலேட் ஆகுதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ரெசனேட் ஆகலாம், ஆகாமையும் வந்து போகலாம். இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஒன். ஐ ஆல்சோ டூ டேக் அ பர்சனல் ரீடிங். அதோட பர்சனல் ரீடிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரீச் மீ த்ரூ வாட்ஸ்அப் ஆர் த்ரூ இன்ஸ்டாகிராம். ஸோ அது மூலிமா நீங்கள் என்னை வந்து ரீச் பண்ணலாம். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபார் த ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, if you are very new to my channel, kindly subscribe, like, share, so that would be a great help. I would really appreciate. Thanks in advance. So without any delay, let's begin. ரீசன்ட் பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் எனர்ஜி என்ன, இமீடியட் ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன் இந்த கார்ட்ஸை வச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ வில் பி டூயிங் தி கிளாரிஃபிகேஷனும் நான் வந்து பண்ணுவேன். எனக்கு வேறு சினாரியோ, ஏன்னா இங்கே வந்து கரண்ட் இல்லை. ரைட் நோ there is no power, so I am sitting outside. So I'll be doing cards for Cancer, okay? Cancer. One second. Yeah. பொசிஷன் தான் பாருங்கள், ஹைட்டும் பத்தலை. ஸோ டபுள் சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, பாஸ்ட் எனர்ஜி, ப்ரெசன்ட் அண்ட் இமீடியட் ஃப்யூச்சர் ஃபார் கேன்சர் ப்ளீஸ். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் இமீடியட் எனர்ஜி ஃபார் கேன்சர் ப்ளீஸ். What do you need to tell them? What do you need to tell them? What do you need to tell them about their energies and what would be their... Show me the cards which you need to see for Cancer, past, present and the immediate future. You're overthinking. Exactly, you're overthinking about something and you're working out on something over here. And your current, past energy இப்படி இருந்திருக்கு. Present energy, you're moving towards some passion over here. Maybe your work related or maybe the love related. You've been waiting for some right way or right either. In the future, you are about to take some risk over here regarding the financial abundance. You're going to concentrate on the financial abundance, thinking about your future or thinking about the intuition over here. Okay, overall energy வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you're almost frustrated, right? You feel so disappointed, you feel so abandoned right now. Like I feel like, Eight of Cups is like, you feel lost here, you feel very disappointed over here. So this is what I'm getting it. Like, yeah, like இது எல்லாம் இருக்குது, பட் அது போக லைக் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அவுட் தேர் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ which is I'm getting Eight of Cups over here for you. Quite interesting. But ரீசன்ட் பாஸ்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணி பட் டு ஓவர் கம் பண்ணுறதுக்கே வந்து யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒர்க். பட் ரைட் நோ யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ பேஷன், யுவர் நியூ பிகினிங், பட் இட்ஸ் மேக்கிங் யூ டு வெயிட் ஓவர் ஹியர் அண்ட் யூ ஸ்டாப்டு சேசிங். ரைட் நவ் யூ ஆர் மூவிங் அண்ட் நவ் யூ ஆர் வெயிட்டிங். You're not chasing something. That is why the aura energy seems to be like Eight of Cups over here. In the future energy வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, like you are taking some risk regarding your love or it could be regarding your anything. Okay, cards என்னால் காட்ட முடியலை because அதுக்கான equipments இல்லை. But in the future I'll try to show you the cards guys. But I'm telling என்ன cards வந்திருக்கோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். Okay, Cancer, why the Eight of Cups is here? 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 The Eight of Cups is, you are giving up only because you've been watching something. உங்களால் அதனால எந்த டிசிஷனுமே வந்து எடுக்கவே வந்து முடியலை. நான் அதை பார்க்குறேன். என்னது
I feel like you are in a situation like அது என்னோட கைகெட்டுற தூரத்தில் தான் இருக்குது, இல்லைன்னா அதை வந்து என்னால் வந்து பார்த்துக்க முடியுது. I've been watching it, or you're spying on someone, you are doing something but you cannot take decisions right now. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இருக்குது. You could not take up any decision over here. Like, I don't know, like, so overall, I mean, recent past energy, overall energy ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் எதுவும் வந்து பண்ண முடியல. பட் in the future, immediate future, I feel like you guys are taking some decisions over here. Like, you're taking some risk. Let's say the recent pastல வந்து why 8 of Pentacles is here அப்படின்றத வந்து பார்ப்போம். Why the 8 of Pentacles is here? Why the 8 of Pentacles is here? Why the 8 of Pentacles is here? This is regarding the money. There is a lot of problem. Yeah, you were working on your money because you need a money because there is a money coming in and going out. Okay, varadum theriya maatengudhu podavum theriya maatengudhu andha maadriyana oru situation. If it is a relationship, in and out ave vandu irukku. If it is a money, like there is a lot of juggling moments, ups and downs, or constant or consistency of money incoming vandu pathina. That is why you have worked hard in the past. Sorry if you are hearing any unusual sounds. Okay, and அதுக்காக நிறைய யூ ஹாவ் அதுக்காக நிறைய வந்து உழைச்சிருக்கீங்க. அதை கற்றுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு லைக் யூ ஹாவ் ஒர்க்ட் யுவர் ஆஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே இன் இங்கிலீஷ். லைக் யூ ஹாவ் ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஃபார் earning money, if not, if it is a relationship, you have worked for to stay in that relationship, to work on that relationship. You have worked very much, though that relationship or that situation has given you a lot of drama, a lot of overthinking. Don't know what to say. Kanna katti kaatla vittu madhiyana situation irundhalum you have tried your best in the recent past. Let's see present energy வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? I'm getting love and money over here. There is a juggling between love and money. But I'll tell the story between the love and also with the money. Okay, the Queen of Cups, the Moon, the Page of Pentacles. Okay, a lot of love over here. Nariya love attachments irukku if it is a love reading over here, but that is a lot of uncertainty situation அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து இருக்குது. தோ யூ ஆர் ட்ரைங் டு மேக் சம் மூமெண்ட்ஸ். ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட யூ ஆர் ட்ரையிங் அண்ட் சம்வேர் you have stopped somewhere. You are waiting, or you don't want to do it. Okay, I have tried so much அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸும் இங்கே வந்து இருக்குது. If it is a money, I feel like you can expect you're chasing for money. If it is about a money, you're chasing for money over here. Let's see why the Ace of Wands is here. Like it is regarding to your passion or something. If it is a love, the person is coming in again in your life. Okay, but you are not showing your face. Okay, I don't want to take any decisions right now because lot of love involved in the situation, lot of uncertainty is there. But no, I'll wait. I don't want to take, உள்ள விடவா வேண்டாமா, ஏன்னா யூஆர் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட். நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது, நிறைய தடைகள் வந்து இருக்குது. ரீசன்ட் பாஸ்டில் ஐ ஹாவ் given my best, but in the present energy you're giving me any either you or your person not giving the reassurance or assurance kind of thing to prove that you are in love or that you are in relationship or that you are in marriage. If it is about a money, you are chasing for it, but there is no movement.
Why is the Ace of Wands is here? Why is the Ace of Wands is here? Because overall energy உங்களுக்கு அப்படி தான் இருக்கு. You have almost given up. Sorry. You have almost given up, like, you know, you feel abandoned over here. You feel upset, you feel abandoned, you feel disappointment. You are moving forward. Why is the Ace of Wands is here? Why is the Ace of Wands is here? Why is the Ace of Wands is here? Even though a person, even though, see, இந்த ரெண்டு கார்ட்ஸும் வந்து பாருங்களேன், like, you know, there is an offer coming up in your way, but I feel like you are not taking up anything, but you are making people wait, or the people making you wait. You are not saying yes and you are not saying no also. If it is about a job or things, something like that, okay, there is a partnership or collaboration or friendship or third party, you know, like, you know, like we can take up a project with a third party situation. And the edukla apindra situations are there also. But it seems like I mean, none of things are working over here, you know, or எல்லாமே இருக்கு, but அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. You seem to be very sad also here. There is an offer in your way because Ace of Wands irukku, because something new is coming in your way regarding your passion, regarding love, or regarding some money. There is a new offer or a new person, maybe, like even the something is coming in your way, some new energy is coming in your way, but you are very hesitant to take that energy அப்படின்னு வந்து தோணுது. Why the Three of Wands is here? Or the people are trying to help you, you are not taking that help அப்படின்னு வந்து தோணுது. People are ready to help in one way or the other. Why the Three of Wands is here? Why the Three of Wands is here? Three of Wands is clarified by the Four of Pentacles, Temperance, and the Knight of Pentacles. Okay, you know, if it is a love, you're not, you know, you're very obsessive, very, you're irikuma pidichu vechittirukka madriyana situation. If it is a love, if it is a money, or if it is a money energy, I feel like very obsessive about money. You're you know, you're trying your best, but nothing is happening, you know. See, the person is not running in a hurry, he's just waiting. You have started chasing, right now you are chasing for it, but you know, like, you want to finish this, you want to achieve this, but at the same time, like, maybe some other person involved ஆகிறனால you're stopping it, இல்லை வந்து வேற ஒரு எனர்ஜி வந்து வர்றனால, like, you know, should I take this or not, should I take this or not அப்படின்ற ஒரு situations I do see that here. Yeah, lot of thinking or waiting for the right moment. You are being so patient over here. அவசரப்பட வேணாம் அப்படின்ற ஒரு இது. Let's see your immediate future. Why the Fool is here? Why the Fool is here? Why the Fool is here? Yeah, definitely there is a new money incoming is coming on the way, or the new energy money is coming, definitely coming on the way. You're going to take up this risk, definitely. So adukana velagal you're going to do. There is abundance is also coming on the way. Where the Ace of Pentacles is here, Pentacles is here. Right now you're hesitating whether to do this or not, but in the immediate future la you're taking up that risk and you're moving forward. Okay, let's do this, let's move towards the growth and abundance அப்படின்ற மாதிரி.
Yeah, you're moving towards it. So this new financial abundance is giving you a lot of opportunity. In the financial abundance illa vanditu na money related vanda solren, like you know, or job related, career related, take whatever it comes in your energy. So that it's going to give you a lot of opportunities in your way abdin vanda enak thonudhu. Definitely it's going to be a lot of energy coming on your way. If not, if it is about a love, even if you're moving on, like you know, there is an offer coming in your way, or you're going to offer there is an offer, like you know, a person will be coming in your life. One second. Okay, it's coming in your way with a lot of opportunities. இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, it's going to give you a lot of opportunities in தான் எனக்கு தோணுது. Why the High Priestess is here? Why the High Priestess is here? The High Priestess is clarified by the King of Cups, Nine of Wands, Five of Swords. இந்த ஈகோன்னு வந்து சொல்லுவாங்களே, நம்மளை வந்துட்டு ஈகோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மேபி நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா யுவர் பர்சன் ரோல்ஸ் ரிவர்ஸ்டாக இருக்கலாம். உங்களோட பர்சன் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களும் பண்ணலாம். ரோல்ஸ் மேபி ரிவர்ஸ்ட், நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பர்சன், யுவர் பர்சன்னா ஹி ஆர் ஷி, அந்த மாதிரி. lot of love over here, but I feel like it's ending up in lot of fights, you know, lot of arguments, ego clashes la poi mudido appdin vande enakku thonudhu. You don't want to give up on this. You are fighting for it, you know. You are protecting yourself. You are not expressing much over here, or that person is not expressing much. With a lot of love over here, or a lot of emotions, you have invested so much in this, but at the end something is distracting because of ego clashes. That is where the Eight of Cups comes. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறச்ச தேவையில்லாத ஒரு எனர்ஜி உள்ளே வந்துட்டு அதனால் வந்துட்டு ஈகோ கிளாஷஸ் ஆகுதுன்னு எனக்கு வந்து தோணுது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆன் த வே, பட் ஐ ஃபீல் லைக் யூ நோ, தேவையில்லாத இங்கே ஒரு அன்சர்டனிட்டி இஸ் ஆன் த வே ஃபார் யூ. லெட்ஸ் see what's a positive outcome. What's a positive outcome of this situation for what's the universe call, or the positive outcome of the situation? Okay, positive outcome or universal call வந்து you're going to take action on this, you're going towards it. இதுக்கான வேலைகளை நீங்கள் வந்து பண்ணணும். you're not going to give up on this. Maybe you feel so abandoned over here, but the positive outcome வந்து பார்த்துட்டிங்கன்னா definitely you are not going to give up on this. I feel like if you know, if any other person is trying to manipulate you or something by throwing words, or you know, do not cry or do not show your power over there. Like if you be patient, ஏன்னா right now you are being patient. Don't அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்த உடனே உங்களுடைய ஈகோ கிளாஷ் ஆகுதோன்னு எனக்கு வந்து தோணுது. இல்லைன்னா some other ஈகோ உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுதோ அப்படின்னு வந்து தோணுது. If it is not an ego, some clashes is happening for sure. So please do not give up on your thing, but I feel like you're not going to give up on this energy. Maybe it is a love or the money or a career. I feel like you're going to do this for sure. Let's hope the best. வேலைகள் நடக்கதா வந்து போகுது. It's not going to stop at any point. Let's see. Let's spread only love. Bye.